வெண்பா கடத்தப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே தாண்டி, இப்போ ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி தான், நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே வந்து அவ்ளோ தூரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பொறுமையா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம போலீஸ் கிட்ட இருந்து அதாவது ஏற்கனவே போலீஸ் இருந்துட்டு வெண்பா எங்க இருக்காங்க? என்ன ஏது? அப்படிங்கிறது தெரியாம, அவங்களும் வந்து நெறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய இடத்துல வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து வெண்பா வந்து கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சாங்க. அந்த ஒரு நியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லி, ஆனா கடைசியில இப்படி ஒரு நியூஸ வந்து போலீஸ் சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது மார்ச்சருக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணோட பாடி இருக்கு, அது உங்க பொண்ணு தானான்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. விஜயும் மல்லியும் வந்து இப்போ கடைசி கட்டத்துல நின்னுட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு பேருக்குமே உயிரே போகக்கூடிய சுச்சுவேஷன். நம்ம வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு, அதுவும் இல்லாம இங்க மார்ச்சரியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்கக்கூடிய அந்த பெண் வந்து வெண்பாவா இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம மல்லியும் விஜயும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு எங்கெங்கயோ தேடி பார்த்தாரு. அதுவும் இல்லாம இப்போ போலீஸும் பயங்கரமா தேடிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே கிடைக்கல. அதே மாதிரி ஏற்கனவே வந்து இந்த தீபிகா மேடமோட கஸ்டடி, அதாவது அவங்க கடத்தின ரவுடிங்களோட கஸ்டடியில இருந்து நம்ம வெண்பா தப்பிச்சு வந்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்த ரவுடி கும்பல் யாரு, என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில வெண்பா இருந்துகிட்டு யாருக்குமே தெரியாம, அதாவது அந்த ரவுடிங்க இல்லாத சமயமா பார்த்து வெண்பா வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. ஆனா இது எல்லாமே ஓகே. அதாவது வெண்பா வந்து மறுபடியும் தப்பிச்சுட்டாங்க. நேரா வந்து நம்ம மல்லி கிட்ட போய் சரணடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஹாப்பியா இருந்துட்டு இருந்தா கடைசியில வந்து ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது. அதாவது வெண்பா வந்து ஓடி போகும்போது தவறுதலா ஒரு கார்ல வந்து போயிட்டு வந்து விழ ஆரம்பிச்சுறாங்க. அங்க வந்து நம்ம வெண்பாவுக்கு அடிபட்டதுனால அந்த ரவுடிங்க வந்து துரத்திட்டு போனவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அதே மாதிரி அந்த கார்ல இருந்து இறங்கி இன்னும் ஒரு 2, 3 பேர் வந்து நம்ம வெண்பாவை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தக்கூடிய அளவுக்கு வந்து வெண்பாவுக்கு காயம் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இங்க பார்த்தா விஜயும் மல்லியும் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதுதான் போலீஸ் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி வந்து இங்க ஒரு பொண்ணோட பாடி இருக்கு, அதாவது ஒரு பொண்ணு வந்து நீங்க சொன்ன உங்க பொண்ணோட வயசு தான் இருக்கும், ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி எல்லாம் வந்து இந்த மாதிரி அது நம்ம வெண்பாவா இருக்காது, கண்டிப்பா நம்ம வெண்பாவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதறாங்க. பட் இருந்தாலும் வந்து அங்க போய் பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அங்க போய் பார்க்கறதுக்கு இவங்க இப்போ தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஷாக் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஆச்சு அப்படின்னா வெண்பாவுக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமா இருந்தவங்களையும் நம்ம மல்லியும் விஜயும் சும்மா விட போறது கிடையாது. அதே மாதிரி இப்போ வெண்பாவுக்காக தான் வந்து இவ்வளவு நாள் வந்து உயிரோட இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட பொண்ணு வெண்பா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி விஜயும், அதே மாதிரி நம்ம மல்லியும் வந்து தன் பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப வந்து இவங்க இதா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்துல இப்போ அங்க போயிட்டு வந்து ரொம்ப நர்வஸா தான் வந்து உள்ள போய் செக் பண்றாங்க. அதுவும் இல்லாம அது நம்ம பொண்ணா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் உள்ள போய் பார்த்தவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஷாக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடியது உண்மையான வெண்பா வந்து கிடையாது. வேற ஏதோ ஒரு பொண்ணு, வேற ஏதோ ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்ல வந்து இறந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது நம்ம பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே விஜய்க்கும் மல்லிக்கும் உயிரே வருது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான சம்பவம் தான் வந்து நடந்துருச்சு. ஏன்னா இத்தனை நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 2, 3 நாள் ஆயிடுச்சு. இத்தனை நாள் ஆகியும் வெண்பாவை காப்பாத்த முடியல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வந்து வருது அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களோட மனசுக்குள்ள செம்மையா வந்து பயம் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து போற மாதிரி, அதுவும் இல்லாம இப்ப அடுத்ததா வந்து தீபிகா மேடம் வந்து களம் இறங்கியிருக்காங்க வெண்பாவை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஏற்கனவே தீபிகா மேடம் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. ஏன்னா வெண்பா வந்து மல்லியோட கஸ்டடியிலேயே இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்து கடத்தி கடைசியில வந்து வெண்பா
வெண்பாவை வந்து இப்ப தொலையறதுக்கு முக்கியமான காரணமா இப்போ தீபிகா மேடம் இருக்கிறதுனால தீபிகா மேடம் வந்து இதை பர்சனலா வந்து வெண்பாவை காப்பாத்துறதுக்கு அடுத்தடுத்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க மூலியமாவும் அடுத்ததா வந்து வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரியும். ஏன்னா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்க. இப்போதைக்கு வந்து அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன வெண்பா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால அங்க இருந்து கண்டிப்பா நம்ம விஜய் மல்லி 2 பேரையுமே வந்து நம்ம வெண்பா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்துல இங்க இது எல்லாமே வந்து நம்ம மல்லியும் விஜயும் வந்து ரொம்ப பயந்ததுனால இதுக்கு மேல வந்து விடக்கூடாது. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி, இன்னும் வந்து 12 மணி நேரத்துல என் பொண்ண வந்து நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, விஜய் அவ்வளவு தூரம் கோவத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து இதுக்கு மேல வந்து இந்த ஒரு விஷயத்த சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்றாங்க. போலீஸ்க்கு இன்னும் பிரஷர் குடுக்கறது, அதே மாரி வந்து இப்போ தீபிகா மேடம் ஒரு பக்கம் வந்து தேடுறது, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம மல்லியும், விஜயும் கூட வந்து இப்போ அடுத்ததா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சு, வெண்பாவ வந்து தேடி வந்து போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தீபிகா மேடமும் அதே மாரி அதாவது தீபிகா மேடம் வந்து ஏற்கனவே எந்த அளவுக்கு பிரஷர் குடுத்துட்டு இருந்தாங்க, எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அவங்களே டைரக்ட்டா மல்லிகிட்டயும், விஜய் கிட்டயும் வந்து இந்த ஒரு விஷயத்துல நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். வெண்பாவ காப்பாத்துறதுக்கு என்னால ஆன உதவி உதவி எல்லாத்தையுமே நான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. விஜய்க்கு இப்பதான் கான்ஃபிடென்ட் வருது. அதே மாதிரி இத்தனை நாள் விஜய் இருந்துட்டு என்ன விஷயத்துக்காக கோவப்பட்டிருந்தாரு, எதுக்காக ஐஷுவ வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு விடை கிடைச்சிருச்சு. இனிமே வந்து வெண்பாவுக்கு இந்த தீபிகா மேடத்தால எந்த ஒரு சின்ன ஆபத்தும் வராது. இந்த முறை காப்பாத்திட்டாங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.